2 3 4 5 6 7 8 எங்க ஒரு பயல மட்டும் காணோம். எங்க போயிட்டான் அவன்? ஏண்டா இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ சட்டியை கவுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கியா? சார் வெயில பாருங்க சார், கண்ணு அபியுது, கத்திரி வெயிலு. உன் வாயில கத்திரி அருவா கத்தி இதான வரும். சார் நான் அது சொல்ல சார், வர்றப்ப நான் உங்க கலர்ல வந்தவன். இப்ப என் கலர் பாருங்க, கண்ணகரன் கரிச்சட்டி மாதிரி ஆகி போச்சு. சார் நான் தெரியாம தான் கேக்குறேன், இத்தனை வேலை வச்சு வேலை வாங்குறீங்களா? ஒரு பந்தல கந்தல போட்டு வேலை வாங்கினா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஏண்டா இங்க கல்ல உடைக்க வந்தியா இல்ல பந்தல போட்டு ஐயரை கூப்பிட்டு மந்திரம் சொல்லி வாழை மரம் கட்டி கல்யாணம் கட்டிக்க வந்தியா? சார் லூசு மாதிரி பேசாங்க சார். நாளைக்கு நீங்களே உட்கார்ந்து கல்ல உடைச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம். அப்ப ஒண்ணு செய்வோமா? சொல்லுங்க. ஐஜிக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த கல்ல உடைக்கிற டியூட்டியை ஊட்டியில வச்சுக்கலாமா? அடாடா சார், இப்பதான் சார் நீங்க உண்மையான ஜெயிலரு. அப்ப நீங்க காலையில என்ன பண்றீங்க? போய் வேலையை பாரு. சார் நீங்க இருந்தாலும் ரொம்ப மோசமான ஜெயிலர் சார். நானும் எத்தனை ஜெயிலரை பார்த்திருக்கேன். ஏன் வேலூர் எடுத்துக்கங்க தங்கம், பாளையங்கோட்டை எடுத்துக்கங்க பவளம், மதுரை ஜெயில எடுத்துக்கங்க மரகலம், திருச்சி எடுத்துக்கங்க வைடூரியா. சார்தான் நீ சொல்றத பார்த்தா ரிலீஸ் ஆன உடனே ஏதோ நகைக்கடையில கைய வைக்க போற போல இருக்கு. அனாவசியமா தங்கம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலையை பாரு. சரி சார், வேலையை பாரு. அடுத்த வேலையை பாரு. மண்ணை அள்ளிட்டு போற மூதேவி. ஒழுங்கா மண்ணை வெட்டுங்கடா. 3 வேளை சோத்த வெட்டுறீங்கல்ல. ஏய் இவங்களை கவனி. ஓகே சார். என்ன வேலை பாக்குற? சரியாம தான் கேக்குறேன். எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்திருக்க? 2 தடவை. நீ 8 தடவை. நீ 7 தடவை. 9 தடவை. 4 வாட்டி 18 தடவை. ஏண்டா இது என்ன சபரிமலையா? 6 தடவை வந்தேன், 8 தடவை வந்தேன், 18 தடவை வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு தடவை இங்க வந்தாலே அது கேவலம் தான்டா. அப்படி இல்ல சார். சபரிமலைக்கு 2 தடவை போனோம்னா கன்னிச்சாமி, 18 தடவை போனோம்னா குருசாமி. ஜெயிலுக்கு 2 தடவை போனோம்னா கன்னித்திருந்தேன், 18 தடவை போனோம்னா குருத்திருந்தேன். சபாஷ். நாக்க வச்சுக்கிட்டு இவ்வளவு சாதுரியமா பேசுறியே. இந்த சாமர்த்தியத்தை நீ வேற தொழில காமிச்சிருந்தேன்னா இந்நேரம் நீ ஏன் லெவலுக்கு வந்திருப்ப. ஆமா பெரிய பொல்லாத லெவல். 18 வருஷமா இங்க இருக்க கையோட சேர்ந்து திரியறீங்க. லெவலை பத்தி பேச வந்துட்டாரு. என் தலையை எழுத்துறான். அதை மறைக்கதான் கபாலத்துல தொப்பிய கவுத்து இருக்கிறேன். ஏன் எழுத்து வெளியே தெரிஞ்சிரும்னா? ஆமா தெரிஞ்சிட்டாலும் படிச்சு கிழிச்சிருவீங்க. ஏய் நான் இருக்க வேண்டிய இடமே வேறடா. என்ன சார் சொல்றீங்க? ஒலிம்பிக்ஸ், ஏசியா. ஏய் சின்ன வயசுல நான் விளையாடாத விளையாட்டே கிடையாது. எல்லாத்துலயும் நான் தான் சாம்பியன். கொஞ்சமா ஒண்ணு இல்ல, இந்த ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்க. நான் வெச்ச ரெக்கார்ட இன்னி வரைக்கும் எந்த பயலாலையும் பிரேக் பண்ண முடியல. ஓட்ட பந்தயத்துல ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? யார்கிட்ட சார் கதை வர்றீங்க? என்ன மூக்குல முடி முளைச்சவன் நினைச்சீங்களா? மூன்றாவாய் அன்னைக்கு மட்டும் இல்லடா, இப்பவும் கூட சரி. இந்த காம்பவுண்ட் சோத்தை பாத்தியா? 3 கிலோமீட்டர் சுத்தளவு. இத ஒரு ரவுண்ட் அடிக்க 1 நிமிஷத்துல என்னால முடியும். சார் நீங்க 1 நிமிஷத்துல ஓடுவீங்க, நான் 1/2 நிமிஷத்துல ஓடுவேன் சார். கிழிச்ச நீ இத 1/2 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டேன்னா நான் வார்டன் வேலையே விட்டுறேன். பார்க்கலாமா? சவாலா? சவால். கம்ப கீழ போடுங்க, பிடிங்க தட்ட என்னங்க. டேய் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. 1 2 3 4 ஓடுற மாறா கேளு. ட்ரெஸ் மாத்தியாச்சு, மூஞ்ச மாத்தணுமே. இப்படியே சொந்த மூஞ்சோட அலைஞ்சோம்னா நமக்கு ஆபத்தாச்சே. மறுபடியும் ஜெயில தூக்கி போடுவான் அந்த ஜெயிலர் பாவி பைய. என்னது வெறும் பொம்மையா இருக்கு? கடையில யாரையும் காணா. ஓஹோ விக்கி விக்கிற இடம் போல் இருக்கு. மனுஷனாயா நீ? ஏன் அப்படி மண்டியோட மண்டியா செட் ஆகி உட்கார்ந்திருக்க? டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப்? திங்க் பண்றியா? திங்க் பண்ற அளவுக்கு இந்த மண்டல இனிமேல் என்ன இருக்கு? யோ இந்த கை கலப்பெல்லாம் வேண்டாம். சாரிண்ணே. ஆமா எதுக்கு வந்த? ஒண்ணு இல்லண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது என்ன செத்தவங்க முடியா? ஆமா நேர சுடுகாட்டுக்கு போய் செத்து போனவங்க முடியல. ஓ அப்படியா? போயா டுபுக்கு. டுபுக்கா? ஏய் வார்த்தையால் அப்புறம் தான் உயிரோட இருக்க புடுங்க முடியாது. உயிரோட இருக்க தலை முடி பிச்சா என்ன பிச்சுனாயா? ஏயா இத பார்த்தா என்ன தெரியலையா? பாரியா
ஓஹோ, இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. இந்த அரசியல்வாதிங்க எல்லாம் தோத்துட்டுனா முட்டை எடுத்துக்கன்னு சவால் விடுறாங்களே, அந்த முடியாது. அதேதான். ஆமா, எதுக்கு வந்த, என்ன விஷயம்? ஓஹோ, இருக்கட்டும். ஒண்ணுமில்லப்பா, எங்க காலேஜ்ல நான் +2 பாஸ் பண்ணிருக்கேன். +2? ஆமா. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு மார்வேட போட்டின்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு இந்த விக்கு, இந்த மீச, தாடி எல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாடகை என்னவோ அத தரலாமே. டெய்லி 10 ரூபா வாடகை. என்னம்மா 10? ஏன் மாசம் 10 வாங்கி கூடாதா? சரியா? 10 ரூபா இருந்தா கூட இல்லன்னா போடா. என்ன போடா வாடா நிக்கிட்டு ரைட் ரைட் ரைட்டுங்கறல, ரைட்டுக்கு அப்படியே வேட்டி மடிச்சிட்டு இருக்கா. உனக்கு கூட வேட்டியா? ரொம்ப துடிப்பான ஆளா இருப்பான் போல இருக்கே. இத மட்டும் எடுத்துக்க. இந்த தாடி மீச. ரொம்ப நன்றிண்ணே. பாத்தீங்களா? அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. நல்ல விஷயமா தான், கேக்குறதுல தப்பு இல்லையே. அதான் அதான், தப்பித்தவரி செவரோரமோ மரத்திலயோ சாஞ்சி கிஞ்சி தூக்கி இல்ல பள்ளி நினைச்சு பசங்க கல்லால் அடிச்சு கொன்ற போறாங்க. 5-6 கைதிகளை வச்சு காவல் காக்க வக்கில்லாம அதுல ஒருத்தனை தப்பிக்க விட்டு சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டா? வெளியில தலை காட்ட முடியல, மானம் போகுது. போது நிறுத்து. கருப்பா கம்பி மாதிரி ஒரு பையன், அவன் கம்பி நீட்டிட்டான். தபா, என்னுடைய டியூட்டியில எவ்வளவோ நடக்கும். நடக்கல, ஓடிடுச்சு. அதுல அனாவசியமா நீ தலையிடாத. தலையிட்டா அப்புறம் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஆயுள் கைதியா ஜெயிலுக்கு போயிடுவேன். அதையே நான் பண்ணிட்டு ஆயுள் கைதியா போயிட்டா? இப்ப கூட உன கல்யாணம் பண்ணிட்டு ஆயுள் கைதியா தான் இருக்கேன். அடாடாடாடா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடா அண்ணா, கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு வந்துட்டீங்களே நீ. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறது அந்த காலம். இப்ப ஃபுல்லா வந்தாதானே புருஷன். ஏமா இப்படி அப்பாவை தொந்தரவு பண்ற? ஏண்டி, உனக்கு செய்தி தெரியுமா? இவகிட்ட சொல்லு, தப்பிச்சுக்கிட்டு போனவன உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. நீ சும்மா இரியா. 1 2 3 மட்டும் இல்லாம ஜூட்டுன்னு சொல்லி உங்க அப்பா ஒரு கைதிய தப்பிக்க விட்டுருக்காரு. என்னப்பா இதெல்லாம்? விதி. என் அளவு ஓட முடியுமான்னு ஒரு கைதியோட சவால் விட்டேன். என்னை விட அதிகமா ஓட முடியும்னு ஓடினவன் திரும்பியே வரல. உங்களுக்கு பந்தயம் கட்ட ஒரு கைதி தான் கிடைச்சானா? பின்ன ஐஜியோடைய பந்தயம் கட்ட முடியும்? தப்பி ஓடின கைதிய தேடி கண்டுபிடிச்சு அவனை எப்ப கொண்டு போய் ஜெயில அடைக்கிறாரோ அப்பதான் உங்க அப்பனுக்கு சம்பளம். அது வரைக்கும் தண்ட சோறு தான். யார பார்த்து தண்ட சோறுன்னு? இத பாருடி, இப்பதான் புரியுது. ஒரு புருஷன் சம்பாதிச்சு கொண்டாந்து வீட்டுல போட்டாதான் அவனை வீட்டுக்காரன்னு ஒத்துக்குவீங்க, இல்லன்னா அவனை வேலைக்கார மாதிரி நடத்துவீங்க. நீ வேலைக்காரன் தாயா. வீட்டுக்காரனா இருந்தா தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணுமே, மாப்பிளைய தேணுமே, பணம் சம்பாதிக்கணுமேங்கிற எண்ணம் வேணா? ஏய், எனக்கு தெரியும்டி என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. கிழிச்சிருவான் வாய. நீ ரொம்ப கிழிச்ச வாய. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க பிடிக்கிற மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஐயா, வீடா இது? இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பாக்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? முதல்ல என் தலையில என்ன கட்டி வச்சுட்டு அப்புறம் உங்க சண்டையை வச்சுக்கோங்க. நான் வரேன். கரெக்டா சொல்லிட்டு போறேன் என் பொண்ணு. பொழுது விடிஞ்சு பொழுது போன உங்க கூட பெரிய ரோதனை. வாயா இது காவா. பொழுது விடிஞ்சா போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஆளு ஒரு மனுஷனா? இனிமே இந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. இருப்பா, கொண்டு வரேன். ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது. இந்தாங்க தம்பி. நன்றிங்க. ஏமா, இந்த செம்பு நீங்க புதுசா வாங்குறப்ப என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க? இது வாங்கல, என் பிறந்த வீட்டுல சீதனமா கொடுத்தது. என்ன அப்பவே ஒரு 100 ரூபாய் இருக்கும். அப்பவே 100 ரூபாயா? இல்ல, இப்ப இந்த செம்பை வித்தா என்ன விலைக்கு போகும்? என்ன ஒரு 70 ரூபாய்க்கு போகும். என்னங்கம்மா விளையாட்டுத்தனமா பேசுறீங்க? அப்பவே 100 ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போகும். ஆமா. அது சரி, இந்த பழைய ஜாமான் எல்லாம் வாங்குற கடை எதுவும் பக்கத்துல இருக்கா? 3வது தெரு முனையில இருக்குங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கா கேக்குறீங்க? இல்லம்மா, உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொருள்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா உங்கள மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. குடும்பத்துல கஷ்டம்னு வந்துட்டா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அக்கு வேற ஆணி வேற நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. அம்மாமா, அதாவது இந்த செம்பு அண்டாலாம் எனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இதெல்லாம் நான் பெருசாவே எடுக்கிறது இல்லம்மா. யாரோ ஒரு பையன் வாட்ட சாட்டமா ஜடாமுடியோட நிக்கிறான். அவன் மூஞ்சி முகரக்கட்டையை பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன் நினைக்கிறேன். இந்த சண்டையை வச்சு நம்மள வீட்டை விட்டே தரத்தலான்னு பாக்குறான். நடக்காது. அந்த பையனையே என் பக்கம் இழுத்துக்கிட்டு
அவ வாய அடைக்கிறேன். அட பாவி, இது ஓ வீடா? பிடிச்சானா மறுபடியும் ஜெயில தள்ளி கண்ணு உடைக்க விட்டுருவானே. ஐயோ அம்மா, நான் போயிட்டு வரட்டுங்களா? இரு, இரு. என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற, ஒரு 2 நாள் தங்கிட்டு போறது என்ன குறைஞ்சா போடுவேங்கிற? ஓ ஓ சொந்தக்காரனா? இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாயை அடைக்கிறேன். ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயேன். நானா உன்னை போ சொன்னேன், நீ தானே போறேன்னு சொன்ன. தம்பி ஒண்ணுமே புரியலையா? போங்க தம்பி போங்க. ஆஹா, இந்த மாறு வேஷத்துல வாடனுக்கு நம்மள அடையாளம் தெரியல. இத வச்சு இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுத்திட்டு கிளம்பிட வேண்டியதா? கடவுளே, அது வரைக்கும் எவன் கண்ணுல என்னை காட்டி கொடுத்துறாரா? யார் அது தாடி வச்சுட்டு வந்திருக்குது? அவன் உங்க அப்பாவுக்கு வேண்டப்பட்டவன்டே. உன்னை பொண்ணு கேட்டு சோதனை பண்றதுக்காக வந்திருக்கான். நீ அவங்கிட்ட கொஞ்சம் தாராளமாவே நடந்துக்க. என்ன? அப்பா, அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. பக்குவமா நடந்துக்க. யாங்க நீங்க? நான் இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணா? ஓஹோ. நான் உங்களை பத்தி அப்பாவும் அம்மாவும் நிறைய சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அரையும் குறைமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, குளிச்ச 6-7 நாள் ஆயிருச்சு. ஒரே நாத்தம். இங்க பாத்ரூம்ல ஏதாச்சும் இருக்குங்களா? பாத்ரூம் காமிக்கிறது என்னங்க, உங்களை குளிப்பாட்டியே விடுறேன், வாங்க. எது, நீங்க என்ன குளிப்பாட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு தனியா குளிச்சாங்க பழக்கம். வேற யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூச்சமா இருக்கும். இதுக்கு எதுக்கு கூச்சப்படுறீங்க? இப்ப எதுக்கு திடீர்னு பேண்டையும் சட்டையும் கழட்ட சொல்லி வேட்டியும் துண்டோட கூட்டி வர்றீங்க இங்க? நான் காரணம் இல்லாம எதையும் சொல்லவே மாட்டேன். அப்படியா? அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வேலைதான் முடிஞ்சிடும். வணக்கங்க. என்ன அப்படி தீட்டிட்டு இருக்காரு? எதுக்கு? இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவரு கை வைக்காத தலையே இந்த ஊர்ல கிடையாது. அண்ணாச்சி, இவரு தாடிய மொட்டை அடிச்சிட்டு தலைய குட்டையா வெட்டி விட்டுருங்க. மொட்டை குட்டையா? ஏக்கா, மொட்டை அடிக்க கூட்டி வந்தீங்க? மூஞ்சி மோர கட்டி பாரு. போயா உட்காருங்க தம்பி. என்ன தம்பி அவசரப்பட்டா எப்படி? என்ன பாருங்க, உங்களை இந்த ஜடாமுடி குறுந்தாடியோட பாக்கும்போது ஏதோ வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ஒரு மனுஷன் மாதிரி தெரிவிங்க. நீ மனுஷனாவ ஆக்க வேணாம், மட்டையாவ ஆக்க வேணாம். போயா. என்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு? நான் யாருன்னு தெரியுதாடா? யாருன்னு? இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க தெரியாதா? நான் யாரு தெரியுதா? பாதாள பள்ளத்து முனி. இங்க ஒரு பையன் இருந்தானே, அவன் மேல ஏறி உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் இவன், இவன் தான் அவன். ஏண்டா, என் கோயில வச்சு எடுக்க வேண்டிய இந்த புனிதமான முடிய கேவலம் உன் வீட்டு திண்ணையில வச்சா எடுக்க பாக்குற? உன் வீட்டுல வேற யார் தலைக்கு மொட்டை எடுக்க மாட்டேன். உன் புண்டாட்டி தலைய முழுக்க முழுக்க மொட்டை எடுத்து விட்டுறா. அப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. ஐயோ பாதாள முனி, அப்படி எல்லாம் செஞ்சிடாதே. என் பொண்டாட்டி ஏற்கனவே ரொம்ப லட்சணம். அவன் மொட்டை தலையோட இருந்தா பூசணிக்காக்கு கையும் காலும் முளைச்சா மாதிரி இருப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இதுவே உங்க முடிய நான் தொடவே மாட்டேன். போடா, பள்ளிச்சிருங்க. செஞ்சு கேட்டுக்கிறேன், உட்காருங்க. முடியாது. பாதாள முனி, நீங்க பள்ளத்து முனியாச்சே, உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சீக்கிரம் கேள்றா. கேட்டு மலையாளம் கேடி பையன் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிட்டான். அவன் எங்க இருக்கானாவது சொல்லுங்களேன். அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசாதா? அவனை பாம்பு ஓடி போனதால நீ ஓய்வா இருக்க. அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி நீ தேடவோ, அவனை பத்தி பேசவோ, அவனை பத்தி நினைச்ச அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைலாம் தேவையா? கொஞ்சம் அவனை பத்தி தேடாத. நான் மலையேறேன், மலையேறேன். மலை எங்க இருக்கு? என்ன யாரும் தெரியுதா? ஏன் தெரியாது? செல்ல, நீங்க ஒரு திருட, கொள்ளைக்காரன், ஆயுள் கைதி. உங்களுக்காக ஒரு விலங்கு காத்துட்டு இருக்கு. என்னது? என்ன நீ ஜெயில் சமாச்சாரமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி உங்க அப்பா ஏதோ ஒண்ணு சொன்னாரா? அவரு என்ன சொல்ல போறாரு? அப்புறம் எதுக்கு திருடன் சொன்ன? என் மனசை திருடிட்டீங்களா, அதான் அப்படி சொன்னேன். கொள்ளைக்காரன் வேற சொன்ன? என் உள்ளத்தை கொள்ளையடிச்சிட்டீங்களா, அதான் அப்படி சொன்னேன். இந்த ஆயுள் கைதி விலங்கெல்லாம் சொன்னீங்க. கை விலங்கு. அப்படியா? காலம் பூரா என் கையாலேயே விலங்கு போட்டு ஆயுள் கைதி ஆக்கிக்கணும் அப்படி சொன்னேன். அம்மா தாயே ஈஸ்வரி, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி. இனிமேல் காதலிச்சா காதலை பத்தி மட்டும் பேசு. ஜெயில் டைலாக் எல்லாம் பேசாத.
வார்டன் மகங்கிறது சரியா நிரூபிச்சிட்ட நீ. ஏன் பயந்துட்டீங்களா? பயப்படாம. என்ன ஏதோ சத்தம்? யாரான? இருங்க பாத்து. இரு இரு இரு, நீ ஒண்ணு பாக்கணும். நம்ம காதலிக்கிறத எவனோ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கிறான் போல் இருக்கு. நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. யாரா அவன்? வாஷ் பேஷன். ஏய், ஏயா தாடி மிஷின்ல வாங்கிட்டு வந்துட்டு இங்க வார்டன் பண்ண டாவ் அடிக்கிறியா? அது அது வேற ஒண்ணும் இல்லையா. அந்த பொண்ணு வந்து எனக்கு சொந்தக்கார பொண்ணு. இந்த வேஷத்துல இருந்தா தெரியுமா தெரியாதுன்னு சும்மா டெஸ்ட் பண்ண நான். டெஸ்ட் பெரிய கிரிக்கெட் மேட்ச் பார்த்து பேட் பண்ணு. அந்த ஆள் யார் தெரியுமில? யாரு? வார்டன். முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தட்டுவான். யோ, அது இருக்கட்டும்யா. இப்ப நீ எதுக்கு எங்க வந்த? ஏயா இந்த தாடி மியூசிக்ல எவன் வாடத்துறான்? ஏடியா வாட? இரியா, சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரியே. வாடகை நாளைக்கு தான் தர முடியா? வாடகை? ஆமா, நாளைக்கு தான் தர முடியா? நாளைக்கா? ஆமா. அம்மா. என்ன உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஐயோ, பெரிய சிக்கல உண்டாக்கிறோம் போட்டு இருக்க இந்த ஆளு. 5 இந்தயா 7000 ரூபாய் இருக்கு. மிச்சம் 2000 ரூபாய் நாளைக்கு வரப்ப சேர்த்து வாங்கிக்கியா. 2000 இப்ப கூடியா? இல்லையா, நாளைக்கு சொன்னா கேளு. இல்லையா? கூப்பிடுறேன் அவனை. அம்மா. இல்ல, நாளைக்கு வருவேன். 2000 ரூபாய் வரணும். ஒரு 10 ரூபா மொத்தம் 12000 ரூபாய். வரல நடக்கிறதே வேற. 4 எலும்பு 1 மீட்டர் தோல் 1/2 ounce ரத்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுறான். எல்லாம் என் நேரம்டா. டேய், படிக்கிறியா? என்ன பாக்க தெரியல, தூங்கிட்டா இருக்கேன். அப்படியா? குறும்பு குறும்பு குறும்பி. என்ன கவரு? உனக்குதான். எனக்கா? ஆமா, உனக்காக அன்பளிப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போட்டு பார்த்து என் 2 கண்ணாலும் அந்த அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? உனக்காக ஓடக்கல்ல காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வரணும். ஆமா. ஒரு மனுஷன். தம்பி வீட்டுக்குள்ள ஊடுருவி 1 மாசம் ஆக போகுது. என்னதான் அவன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமா இருந்தாலும் ஏதாவது எசக்கு பெசக்கா ஆயி போச்சுன்னா அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறுது? அவனுக்கு பெத்தவங்க இருந்து அவங்க முறையா பொண்ணு கேட்க வந்தாலும் பரவாயில்ல. இங்கதான் சண்டையும் பூசலுமா இருக்குதே, யார கேட்கறது? நான் ஏன் கேட்கணும்? அவங்க உங்க சொந்தக்காரங்களும் அவங்களும் கேட்டுக்கோங்க. நான் பொண்ணு கொடுக்க தயார். அவங்க சொந்தக்காரங்களா? எவங்க சொந்தம்? உங்க சொந்தம் தான். எனக்கு சொந்தக்காரன்னு சொன்ன பல்லுகள் எல்லாம் எகிரிடும், ஜாக்கிரதை. என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? உனக்கு தாண்டி சொந்தம். அன்னைக்கு அவனை வாசல்ல நிக்க வச்சு சொம்ப பத்தி நீ தானே பேசிக்கிட்டு இருந்த. நீங்க கூட தான் 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொன்னீங்க. உன் சொந்தக்காரன் நினைச்சு தங்கிட்டு போன்னு சொன்னேன். உங்க சொந்தக்காரங்க நினைச்சு நானும் பேசிட்டு இருந்தேன். அப்போ உனக்கும் சொந்தம் இல்ல, எனக்கும் சொந்தம் இல்லையா? ஐயோ, அப்படின்னா அவன் யாரு? யாரோ? ஐயோ, உங்க சொந்தக்காரங்கன்னு நினைச்சு அவனுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். அடி பாவி, உனக்கு சொந்தக்காரன் நினைச்சு நான் 2000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறேன். ஆக 3000 ரூபாய் பணம் கொஞ்சி குலாவ குஜாலா ஒரு குமரி பொண்ணு. இது என்ன வீடு நினைச்சானா இல்ல லாட்ஜ்? எல்லாம் உங்களால வந்ததுதான். எல்லாம் உன்னால வந்தது. ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க உங்க பையன்? எங்களுக்கு பையன் கிடையாது, பொண்ணுதாயா. அது எனக்கு தெரியும். உங்க பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான அவன் எங்க? என்ன அவனதான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீ எதுக்கா கேக்குற? உனக்கும் அவனுக்கு என்ன லிங்க்? முடி மூலமா லிங்க். அப்படின்னா? ஆமாங்க, அவ வச்சிருக்கிற தாடி மீச டோப்பாலாம் என்கிட்ட வாடகை எடுத்தது. வாடகைக்கு எடுத்ததா? அப்படின்னா அவன் மோர கட்டல இருக்கிறதுக்கு ஒட்டு தாடியும் டோப்பா முடியுமா? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு முடிய வெட்டிக்கிறான்னா பாதாள பள்ளத்து முனிக்கு நேர்த்தி கடன்னு சொல்லி டூப்பு விட்டு இருக்கிறான் நாய். ஐயோ, என் முடி போச்சே. சும்மாரியா, இங்க அடியே போயிடுச்சேன்னு நாங்க அலறிக்கிட்டு இருக்கிறோம். முடி போயிடுச்சேன்னு மூக்கால அழுவுற. ஐயோ, என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோ? உடனடியா அவனை மட்டைக்கு புட்டிக்கு